என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி இந்த சிம்பிளான மேரிகோல்டு ஃப்ளவர் டிசைனை எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு முதல்ல இது மாதிரி டிசைனை வரைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். நான் ஒரு ஆஃப் பார்ட் செஞ்சு வச்சுருக்கேன். மீதி ஒரு ஆஃப் பார்ட் செய்கிறத பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறப்ப அது இந்த ரவுண்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பென்சிலில் ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டான பேட்டர்ன் அரேஞ்ச்மெண்ட்டை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட ஆரம்பிங்க. ஆரி ஒர்க் அப்புறம் எம்ப்ராய்டரியில் ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு நீங்கள் டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா டிசைனையும் நீங்கள் செய்கிறதுக்கு. ஃப்ரெஞ்ச் நாட் பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற டிசைன்ஸில் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப ஈஸியான ரொம்ப அழகான ஒரு மெத்தட். இப்போ லீவ்ஸ் போடுறேன் பாருங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டிச். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்டிச்சஸை வச்சு நீங்கள் ஒரு அழகான டிசைனை கொண்டு வரலாம். இது மாதிரியான சிம்பிள் டிசைன்ஸை உங்களுடைய சுடிதார், குர்த்தி, அப்புறம் கேப் டாப் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தா தெரியும். அது மாதிரி ட்ரெஸ்ஸஸில் நீங்கள் இதை செய்யலாம். அதுவும் இல்லாமல் ஹேண்ட் லக்கேஜ் அது மாதிரியான பேக்ஸில் நீங்கள் இந்த டிசைன் போடலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த பிரான்ச்சஸ் மேலே நான் செயின் ஸ்டிச்சஸ் போடுறேன். நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சஸும் இதில் யூஸ் பண்ணலாம். இது நான் நார்மல் நீடில் வச்சு செய்கிறேன். உங்களுக்கு ஆரி ஒர்க் நல்லா தெரிஞ்சாக்கா ஆரி ஒர்க் நீடில் வச்சும் நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சஸ் போடலாம். நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.